ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜான்சி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து மதுரை பெத்தானியாபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பேசிக் கிளாஸ் எடுத்திருக்கோம். பாப்பா, பேசிக் கிளாஸ்ல நம்ம என்னென்னையா சொல்லி கொடுத்தோம் சொல்லுங்க. ஸ்டாண்ட் எப்படி எடுக்கணும்? ஸ்டாண்ட் எடுங்க. எந்த காலால எடுப்பீங்க? எடுங்க. ஸ்டாண்ட் எடுங்க. ரைட் சைடுல. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க. எடுத்துட்டீங்க. ஓகேவா? பிரேக்ல எத்தனை விரல் வைக்க சொல்லி 4 விரல். 4 விரல். பிரேக் பிடிக்கிறப்ப எப்படி பிடிக்கணும்? 4 விரலால இப்படி பிடிக்கணும். சேர்த்து பிடிக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வந்து என்னென்ன சொல்லி கொடுத்தோம் டிஸ்ப்ளே இதுல? இது டிம் அண்ட் பிரைட் லைட், டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச். இது வந்து இண்டிகேட்டர். லெஃப்ட் சைடுனா இந்த சைடு இப்படி பண்ணனும். ரைட் சைடு காட்டுங்க. இது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இண்டிகேட்டர் இப்படி போடணும். போட்டு காட்டுங்க. போடணும். அந்த விரல்ல யூஸ் பண்ணனும். நான் எந்த விரல்ல சொல்லி கொடுத்தேன்? விரல் லெஃப்ட் சைடு. கட்ட விரல்ல தான் யூஸ் பண்ணனும். இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இது ஆஃப் பண்ணனும். நடுவுல லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஹாரன் எப்படி சொல்லி கொடுத்தேன்? இந்த விரல்ல, கட்ட விரல்லயே அடிங்க. ஹாரன் அடிங்க பாப்போம். வெரி குட், சூப்பர். சரிங்களா? இதான் ஹாரன். ஓகேவா? இப்ப இந்த பக்கம் என்னென்ன சொல்லி கொடுத்தோம்? இப்ப அந்த பக்கம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சா? பிரேக்ல 4 விரல் வைக்கணும். 4 விரல் வச்சா. இது வந்து டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச். இது வந்து இண்டிகேட்டர். இந்த அந்த சைடு தள்ளனா லெஃப்ட், இந்த சைடு தள்ளனா ரைட். நடுவுல லாங் பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிடும். அது வந்து இண்டிகேட்டர். அதாவது இப்போ வந்து இண்டிகேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் சொல்லுங்க? இண்டிகேட்டர் வந்து நம்ம வளைவுல டேனிங் பண்ணும்போது அந்த போறதுக்கு, அந்த டேனிங் வளைவு வருதுன்னா அதுக்கு ஒரு முன்னாடி, ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடியே வந்து லெஃப்ட் சைடு ஸ்டெப்புக்கு முன்னாடியே அட்வான்ஸாவே நம்ம இண்டிகேட்டர் போடணும். அது வந்து எச்சரிக்கை சிக்னல். அதே மாதிரி ஹாரனும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே. இது ரெண்டுமே எச்சரிக்கை சிக்னல். சரி, இப்ப இங்கிட்ட என்னென்ன சொல்லி கொடுத்தோம்? இந்த பக்கம் வந்து இது வந்து ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டர் எப்படி பிடிக்க சொல்லி கொடுத்தோம்? இந்த கோடு, இந்த இதுக்கு இப்படி வச்சு இதுல இருந்து அப்படியே ஒரு நூல் அளவு இந்த சைடு கொடுத்தா கூடும், இந்த சைடு முன்னாடி கொடுத்தா குறையும். அத வந்து நீங்க வந்து எப்படி கொடுக்கணும்னா, இந்த இதுல இருந்து இவ்வளவுதான். சரிங்களா? அது அதுல பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட பிடிச்சு அதுல இருந்து ஒரு பிஞ்ச், சரிங்களா, பிடிச்சு வச்சு கொடுத்தீங்கன்னா போதுமானது. குறைக்கிறப்ப அதே மாதிரி இந்த பக்கம், கூட்டுறப்ப இந்த பக்கம், குறைக்கிறப்ப இந்த பக்கம். சரிங்களா? ஏன் இந்த பிரேக்க பிடிக்க சொன்னோம்? ஏன் இந்த பிரேக்க பிடிக்க கூடாதுன்னு சொன்னோம்? இந்த பக்கம் இது வந்து இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து பேக் சைடோட டயரோட கனெக்ட் ஆயிருக்கு. ரைட் சைடு இருக்கிறது வந்து ஃப்ரண்டோட டயரோட கனெக்ட் ஆயிருக்கு. இதை நம்ம பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு பிடிக்கும் போது முன்னாடி வந்து ஸ்கிட் ஆயிரும். அதுக்காண்டி. வெரி குட், சூப்பர். இப்ப மிரர் 2 எதுக்கு வச்சிருக்காங்க? இதுல நம்ம இப்படி உட்கார்ந்து நம்ம வண்டி மூவ் பண்ணும்போது திரும்பி பாக்குறதுக்கு பதிலா இப்ப ரைட் சைடு பாக்கணும்னா இந்த மிரர்ல பாத்துக்கலாம். லெஃப்ட் சைடு பாக்கும்போது இப்படி இந்த மிரர்ல பாத்துக்கிறது. ஓகே 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 ஓகே. இப்ப இந்த ஸ்பீடா மீட்டரை பத்தி நம்ம வந்து சொல்ல போறோம். ஸ்பீடா மீட்டர்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இந்த முள்ளு என்ன பண்ணும்? ஏறும் இறங்கும். சரிங்களா? அப்ப நம்ம வந்து பிகினரா இருந்தோம்னா 10 இதுக்குள்ளதான் நம்ம வந்து ஓட்டணும். 10ல இருந்து 20க்குள்ள ஓட்டிக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேல நம்ம பிகினரா இருக்கனால ஓட்டக்கூடாது. இப்ப நீங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டீங்கன்னா இந்த டிஸ்பிளேல என்ன பண்ணும் தெரியும். அதே மாதிரி ரைட் இண்டிகேட்டர் போட்டா இந்த டிஸ்பிளேல இந்த இருக்கு பாருங்க, இந்த இதுல தெரியும். சரிங்களா? லெஃப்ட் அந்த பக்கம், ரைட் இந்த பக்கம். சரிங்களா? இப்ப இது ஹெட்லைட் சுவிட்ச், இதுவும் தெரியும். இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூல் கேஜி. ஃபியூல் கேஜி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இது வந்து ஃபுல் டேங்க். இந்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வரையில நம்ம என்ன பண்ணிக்கணும்? பெட்ரோல் வந்து போட்டுக்கணும். இந்த எட்ஜ் இந்த இருக்கு பாருங்க, இந்த இது வர்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. வந்து இந்த ரெண்டு லைட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, இது வந்து கிரீன் லைட் வந்து வண்டிய நம்ம இது பண்ணோடனே, ஆன் பண்ணோடனே எரிஞ்சிடும். அப்ப வண்டியுடைய கண்டிஷன் என்ன இருக்கு? நல்லாதான் இருக்கு. அப்ப இது வந்து என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த லைட் வந்து எரியும். சரிங்களா? ஓகேவா? இதுதான். இப்போ வண்டியுடைய ஆன் ஆஃப் எப்படி சொல்லி கொடுத்தோம்? இது இப்படி ஆஃப், இது ஆனு. சைடு லாக் போடணும்னா இப்படி லெஃப்ட் சைடு இது பண்ணி, லெஃப்ட் சைடு இது பண்ணி இப்படி அவ்வளவு புஷ் பண்ணணும். புஷ் பண்ணி சாவி எடுக்கணும். இப்ப ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது புரியுதா? இப்ப
சைட் ஸ்டாண்ட் எப்படி போட சொன்னா மெயின் ஸ்டாண்ட் எது காட்டுங்க. சைட் ஸ்டாண்ட் எப்படி போடணும்? சைட் ஸ்டாண்ட் வந்து போடுங்க போடுங்க. இருங்க இருங்க இருங்க. அது வந்து இருங்க, நான் சொல்லி மட்டும் சொல்றேன். அதை எடுத்து விட்டுங்க, அதை எடுத்து விட்டுங்க, அதை எடுத்து விட்டுங்க. இது வந்து சைட் ஸ்டாண்ட். மெயின் ஸ்டாண்ட் எது காமிச்சோம் காட்டுங்க. மெயின் ஸ்டாண்ட் வந்து எது? அதுதான் மெயின் ஸ்டாண்ட். கிக் ஸ்டார்ட் எது காமிச்சோம்? கிக் ஸ்டார்ட் கிக் ஸ்டார்ட் அது. சரி ஓகே. இப்ப பெட்ரோல் எப்படி போட சொன்னோம்? இங்க கீ போட்டு ஓபன் பண்ணி இந்த முள்ளுக்குள்ள இருக்கிறத ஓபன் பண்ணி பெட்ரோல் போட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட் டைரக்டா இது பண்ணி மூடிக்கிறது. அது வந்து டிக்கி. நமக்கு வேணும்ன்ற ஜாமானா உள்ள வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து உங்களுக்கு வந்து பேசிக் வந்து புரியுதா? புரியுது. பேசிக் கிளாஸ் வந்து ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், வண்டி வந்து ஓட்ட முடியும். சரிங்களா? இப்ப இது ஓகே.